படையப்பா படத்துல ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ளை அவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இங்க நான் தான் கிங்கு, படத்தோட ஹீரோ நான் தான், ஆனா டைட்டில் அவருக்கு தான் கரெக்டா இருக்கும். இமான் சார், இப்போ வந்து வெயில் நேரம், வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போட்டிருக்கீங்க. குலுக்கு 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 நல்லா குலுக்கு, எனக்கு 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 லக்கு நல்லா கொட்டி கிடக்கு, ஏ குலுக்கு 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 நல்லா குலுக்கு. நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி குலுக்கு. அவருக்கு இருக்க கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரையே கூட்டின்னு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம். அவ்வளோ பவர் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு, அவர் கூப்பிட்டா வருவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இது யார்ட்டாவது கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி இவர்கிட்ட கேட்போம்னு கேட்டேன். சார், பொதுவாக கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா நம்ம சந்தோஷப்படுறோம், அது ஏன் சார்னு கேட்டேன். அப்போ அவர் ஆன்சர் ஒன்று சொன்னாரு, சந்தானம் எப்பவுமே அசலை விட வட்டியில தான் கிக் அதிகம் அப்படின்னு. இங்க நான் தான் கிங்கு. இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, படையப்பா படத்துல ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ளை அவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இங்க நான் தான் கிங்கு, படத்தோட ஹீரோ நான் தான், ஆனா டைட்டில் அவருக்கு தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா மதுரை அன்பின் இங்க நான் தான் கிங்குன்றது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க, கோபுரம் ஃபிலிம்ஸ். தமிழ்நாட்டுடைய சின்ன கோபுரம், அன்பு சாரு அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம், திறமை இருந்தால் எவ்வளோ நாளும் அள்ளிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவரு. அவருக்கு இருக்க கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரையே கூட்டின்னு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம். அவ்வளோ பவர் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு, அவர் கூப்பிட்டா வருவாங்க. ஏன்னா நான் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன். அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை, உட்காராத ப்ரொடியூசர் இல்லை, உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை, தமிழ் சினிமா எல்லாருமே அங்கே போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி. ஸோ அங்கே அந்த கம்பெனிலேருந்து என்னை வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து காசு கேட்டு தான் போனேன் அவர்கிட்ட, அன்பு சார்கிட்ட, சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன். சபாபதிக்கு அப்புறம் நாங்கள் பழக ஆரம்பித்தோம். சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோத் படத்துலேருந்து எங்களோட பழக்கம், ஆனால் அதிகமாக பேச மாட்டோம். அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணாரு, அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோம், ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. என்ன சந்தானம் என்ன விஷயம் கேட்டார். இல்லை சார், இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட அப்படின்னு. அப்போ சொன்னார், எப்பவுமே வந்து கடன் வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க, அது மாதிரி நிறைய பேர் லோன் பண்ணுறாங்க, அதனால் இந்த காசை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம படமாக பண்ணுவோம் அப்படின்னு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இந்த விஷயத்த பண்ணார். ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாக, ரொம்ப டஃப்பாக, ரொம்ப வேற மாதிரிலாம் வெளியே பேசுவாங்க, இல்லை பார்ப்பாங்க. பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளோ ஜாலியான ஆள், எவ்வளோ அன்பானவர்ன்றதை நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஃபோனில் பேசினாலே ஜாலியாக தான் பேசுவார். நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன், சிவராத்திரி அது இதுன்னு போவேன். ஃபோன் பண்ணாலே கேட்பேன், சந்தானா எங்கே இருக்க அப்படின்னுவாரு. சார் ஈஷாவில் இருக்கேன் சார், வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னுவாரு. என்ன சார் ருத்ராட்சமா விபூதியானவன், அதெல்லாம் யாருக்கு வேணும், அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னுவாரு. சார் ஆன்மீகத்துல போய் நம்பி சார் அமௌண்ட் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிண்டலாக பேசிட்டே தான் இருப்போம் ஃபோன் பண்ணா. அப்போ ஒரு இது மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சாரு. நான் கேட்பேன், சார் என்ன சார் நீ கதை கேட்டீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு. அது ஏன் கேட்குற சந்தானம், ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுகிட்டே இருந்தேன், ஒருத்தன் ஃபோன் பண்ணான், வட்டி தரவே இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கதை கேட்டால் சிரிப்பே வர மாட்டுது, வெறுப்பா இருக்கு. சரி சார், இப்படியே எல்லாரும் ஃபோன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது, அதுக்கு மேலே அவருக்கு சிரிப்பு வர மாட்டுது, அவன் கொடுக்க மாட்டான் சந்தானம், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. இப்போ இவன் காமெடி சொல்லிட்டு எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு. நானும் கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், சூப்பர் சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரு எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காரு. அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளோ இதுவாக நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எங்கே இருந்தோனாலும் ஃபோன் வரும், பெரிய படங்கள்லேருந்து சின்ன படங்கள்லேருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசு கொடுக்கறது வாங்குறது அதுன்னு போயிட்டே இருக்கும். ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பார். ஏன்னா இந்த ஃபினான்ஸ், இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை. ஆனால் ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருந்தார், ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் எப்பவுமே டென்ஷனாகவே இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே, மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாரு. என்ன சார் சந்தோஷம்னா, இது மாதிரி எனக்கு பேரன் பிறந்திருக்கான், என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு. பயங்கர ஹாப்பியாக இருந்தார்.
அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இது யார்கிட்டயாவது கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இவர்கிட்ட கேட்போன்னு கேட்டேன். சார், பொதுவாக கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா நம்ம சந்தோஷப்படுறோம். அது ஏன் சார்னு கேட்டேன். அப்போ அவர் ஆன்சர் ஒன்று சொன்னார். சந்தானம், எப்பவுமே அசலை விட வட்டியில தான் கிக் அதிகம் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய போன்ல நாங்க பேசி பஞ்சோம். அப்ப நான் நினைச்சேன், சார் இதுக்கு நீங்க தான் கரெக்டான ஆளு, உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர். ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பண்ணும்போது அவர் சொன்னாரு, தேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம், காசு பணம் முக்கியம் இல்லை, அது நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசரா இல்லாம ஒரு ஃபினான்ஷியரா இல்லாம ஒரு தேட்டர் ஓனரா இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த படமும் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாட்டர் சுஷ்மிதா அவங்க கிட்ட கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபர்ஸ்ட் படம், அது என்னுடைய படத்து மூலமா அவங்க ப்ரொடியூசரா வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பொதுவாக நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கறியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனா சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு பிரயோஜனமா ஒண்ணு பண்ணுவாங்க. அதுல செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா. ரொம்ப பொறுப்பா எங்க செலவு பண்ணணும், எப்படி பண்ணணும், இதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும், இந்த படத்தை எடுத்துட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா ரொம்ப டெடிகேஷனா பண்றாங்க. ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்ல கண்டிப்பா நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார், அவரு என்ன மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதின்றதை விட ஒரு கடவுள் பக்தி உடையவர். எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு. எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட் முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம். அந்த சாங் ஹிட்டுனாலே அது ஒரு 60% ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல போய் ஏறிடும். அதுலயும் அந்த ஆல்பமே ஹிட்டுனா ஒரு 80% அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது மாதிரி இமான் சார் ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. நான் மெலோடி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட. அப்போ நான் கேட்டேன், சார் அதை நான் எப்படி சார் பண்றது, அதெல்லாம் எனக்கு வரவே வராது சார், ஏதோ ஆடுறது அதுனா கூட பரவாயில்ல சார்னா. அப்புறம் இல்லை நீங்க நல்லா வரும்னு இமான் சாரும் சொன்னாங்கன்னு. இது வரைக்கும் நான் ஹீரோவா பண்ண படங்கள்ல இருந்து வேற ஒரு டைமென்ஷன்ல என்னை கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும். ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்கோடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இது என்னை ஒரு மாதிரி பண்ண வச்சுது. அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கல்யாண் மாஸ்டர் எடுத்தாங்க. மற்ற 2 சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக டைரக்டர் ஆனந்த் சாருக்கு வணக்கம். அவருக்கு பக்கத்துணையாக இருந்த இயக்குனர் செல்லா சார், கோபி சார், மேனேஜர் செந்தில் சார், கேமராமேன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. என்ன சார் பண்றது? சொல்லுங்க சார். இல்லை, இதுதான் சார் என்னோட ட்ரெண்டு இல்லைங்களா? இதுதான் என்னோட ட்ரெண்டு. இதை இப்போ தங்கச்சி நான் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, வெந்து தெரிந்தது காடு சொல்ல போறீங்களா அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோட ட்ரேட்மார்க்கு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, வாஸ்தவம் தான். நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்கிறேன். பாரதி ராஜா சார் பேசும்போது என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளாக சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, நான் என்ன சொல்கிறது? இருந்தாலும் பரவாயில்ல, தட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை அப்படிலாம் இல்லைப்பா, எப்பவுமே நான் அவங்களுக்கு கீழே தான். இந்த படம் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. அதற்கு கோபுரம் ஃபிலிம்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரதுரை அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு பார்த்ததில்லை. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர், நம்பி கொடுத்துருப்பார் போல், நல்லா தரமாக இருக்கும் படம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் தெரியுது. நன்றி அன்பு செல்லியன் சார். அதே மாதிரி இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் சந்தானத்தை எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவர் உங்களுக்கு படத்தில் ஃபுல்லாலாம் எதுவும் கொடுக்கவே காணுமே அப்படின்னு சொல்லி. சந்தானம் படத்தில் ஃபுல்லாக வேணால் கொடுக்காம இருக்கலாங்க. என் வாழ்க்கையில் ஃபுல்லாக தாங்க அவர் கொடுத்துட்ருக்காரு. அது எனக்கு பழகின ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடித்ததே சந்தானத்தினால தான். சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள், அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லி, இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரலாம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் சம்பளமும் முன்ன பின் இருந்ததால் மேனேஜர் செந்தில் சார்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சார். இப்போ சொல்லுங்கள், சந்தானத்தினால தானே இந்த படம் கிடச்சிது. அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல இமான் சார், இப்போ வந்து வெயில் நேரம், வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போட்டிருக்கீங்க. குலுக்கு 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 நல்லா குலுக்கு, எனக்கு 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 லக்கு நல்லா கொட்டி கிடக்கு, ஏ குலுக்கு 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 நல்லா குலுக்கு, நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி குலுக்கு அப்படின்னு. இமான் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எதுக்கு நன்றி சொன்னாக்கா, இந்த பாட்டுக்காக இல்லை, மாயோனே அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகா இருக்காரா, இல்லை அந்த ஹீரோயின் அழகா இருக்காங்களா, இல்லை அந்த 2 பேர் அழகா இருக்கிறதுக்கு நீங்கள் போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல. சந்தானம் சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி, அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கும். காஸ்டியூம்லாம் பிளாக்கில் ரெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி இமான் சார். எந்த ஒரு மூவிக்குமே ஒரு பேக் போனாக இருக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்னோட முதல் படத்தோட முதல் ப்ரெஸ் மீட். கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கும் மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி. அவங்க இல்லைனா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. என்னோட யூபிடி டான்ஸ் டீம் அண்ட் என்னோட ஃபேமிலின்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். இந்த தருணத்தில் இன்னும் சில முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரொடியூசர் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் சார், சுஷ்மிதா அன்புச்செழியன் சிஸ்டர். சார் நான் ஒரு 3-4 டைம்ஸ் செட்டில் பார்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கேன். ஆனால் பேசுகிறப்பெல்லாம் எப்படிமா இருக்கீங்க, எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா, ஆல் ஓகே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் டுவர்ட்ஸ் ஆர்டிஸ்ட், அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் சார். தேங்க்யூ வெரி மச். சுஷ்மிதா அன்புச்செழியன் சிஸ்டர், நான் ஏன் சிஸ்டர் சொல்கிறேன்னா, ஷி வாஸ் மோர் லைக் அ சிஸ்டர் தான் ஃபார் மீ இன் திஸ் ஜேர்னி. எந்த ஒரு கன்சர்ன் இருந்தாலும் ஷி வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். அண்ட் ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட், ஐடியலிஸ்டிக் அண்ட் ஒரு ஆம்பிஷியஸான ஒரு பர்சன். விஷ் யூ மெனி மோர் சக்ஸஸ் அஹெட். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் கோபுரம் ஃபிலிம்ஸில் என்னோட முதல் படம் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் டு த ஹோல் ப்ரொடக்ஷன் யூனிட், செந்தில் சார், எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப நன்றி. மலையன் கோபி சார், தேங்க்யூ சார். ரொம்ப ஜென்யூனான ஒரு சோல். இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு அண்ணாவாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் மூலயமா கோபி சாரை நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கோபி சார். எல்லாருக்கும் பிடிச்ச சந்தானம் சார் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவரை தெரிஞ்ச, அவர் கூட பழகினா யாருக்குமே அவரை பிடிக்காம போகாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் ரொம்ப ஒரு ஹம்பிளான ஹியூமன் பீயிங். எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, irrespective of their roles or positions, the way he takes care of people, இதெல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, செட்டில் வந்து ஒரு வாரம் எல்லார்கிட்டையுமே தமிழில் பேசுவார். ஒரு 1 வீக் என்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சார் கிட்ட ஒரு நாள் கேட்டேன். அப்போ தான் சொன்னார், சார் கூட பேர் பண்ண, அது வரைக்கும் பேர் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவர் என்கிட்ட மட்டும் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது சொன்னேன், சார் நான் தமிழ் தான் சார், நம்ம தமிழ்லேயே பேசலாம், நீங்கள் கலாய்க்கிறதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் ஜாலியாக தமிழில் பேசி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் சீரியஸ்லி வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் தான் சந்தானம் சார். சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் தி டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கும். ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டான்ஸ்லேயும் குலுக்கு குலுக்கு சாங்கில் கலக்குன்னு கலக்கியிருப்பார். ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் நான் ரொம்ப அவர்கிட்ட அட்மையர் பண்ணுறது அப்படின்னா, நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்றத விட, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை நம்பி இருக்கிறவங்க, அவங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து அந்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குவாலிட்டி.
அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஹியூஜ் ரெஸ்பெக்ட் சார், லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் டேக் அவே ஃப்ரம் யூ. தேங்க்யூ வெரி மச். டைரக்டர் ஆனந்த் சார், த கேப்டன் கூல், ஜாலியாக பேசி எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கிடுவார். ஸோ அவர் மட்டும் இல்லை, த ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீமே ரொம்ப ஃபன் ஃபில்டான ஒரு டீம். இப்போ ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ஒன்று போயிட்டுருக்குன்னா இவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் பண்ணுற காமெடியை வச்சு இன்னொரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டீம். ஸ்கிரிப்டில் மட்டும் இல்லாமல் டைரக்டர் சாருக்குமே ஒரு நல்ல சூப்பர் ஹியூமர் சென்ஸ் இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ. தேன்மொழி கேரக்டர் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் தம்பிராமையா சார், அ ஃபெனாமினல் ஆக்டர், உங்களுக்கே தெரியும். அவரோட எனர்ஜி வந்து அன்பிலீவபிளாக இருக்குங்க செட்டில். ஸோ அவரோட தமிழ் பேச்சுக்கும் அவரோட உச்சரிப்புக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அவர் பேசுகிற விஷயங்கள் பிரேக்கில் லைஃப் ஓரியன்டாக அது எல்லாமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட கெரியரில். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் சாரோட பொண்ணாக நடித்தது வந்து நான் ரொம்ப பெருமையான விஷயமா நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. விவேக் பிரஸ்னா சார், பாலசரவணன் சார், நிறைய ஒரு லைனப்பே இருக்காங்க. முக்கியமாக மனோபாலா சார் அண்ட் சேஷு சாரை இந்த தருணத்தில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அவங்க படங்கள் மூலியமாக என்றைக்குமே நம்ம கூட அவங்க இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஐம் வெரி ஹானர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் லைனப். தேங்க்யூ வெரி மச் டு ஆல் த co-artists for making me very comfortable and being very friendly with me. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சாதாரணமாகவே படம் 2 ஹீரோயின் 3 ஹீரோயின் அப்படி இருக்கும். இந்த படம் இங்கே நான் தான் கிங்குன்னு வச்சுருக்கீங்க. கிங்குக்கு ஒரே ஒரு ராணி. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்? அந்த படத்தையும் ஒன்றும் காட்டல நீங்கள். அப்படி ஒரு டைட்டில். அந்த சாங் நீங்க பாக்கலையா? இல்ல 2 பேர் வராங்க, ஆனா ஹீரோயின் ஒருத்தங்க தானே. இல்ல அந்த சாங் பாக்கல நீங்க. மாயோனே உங்களுக்காக தான் எல்லா படத்தையும் இதே கேள்வி கேட்குறீங்க. நம்ம தேவராஜ் அண்ணன் வந்து அப்படியே மீனாட்சி சார் மேல தலையை வச்சு சாஞ்சிட்டாரு அந்த பாட்டுல. அப்படி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நீங்க என்ன இன்னும் நான் எனக்குள்ளாரே சாஞ்சிட்டேன். அவ்வளவு பிரமாதமா இருந்தது. 2-3 ஹீரோயினை போட்டு எடுக்கலாம். யார் காசு போடுறது? ப்ரொடியூசரு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி கதை அமைச்சா கண்டிப்பா எடுக்கலாம். அப்புறம் நீங்க வந்து ஒரு காமெடியானா ஜோக்கரா இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லாவிலேயே சொல்லுவார், நான் ஒரு இதாக பார்த்து செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்களாம் வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம்? ஏன்னா அது உங்கள் டீமில் இந்த மாறன் சேசு எல்லாரும் ரொம்ப ஃபேமஸாக இந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சீன்ஸ் எல்லாம். அது எப்படி? இல்ல எல்லாருமே தான். நம்ம ஒரு விஷயம் எதை பத்தி பேசினாலுமே இப்ப நீங்க ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டா கூட ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமா பாக்குறோம்னா அதுல சுத்தி இருக்கிற ஹனுமன், விபீஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப்ல யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும். அதனால என்னால மட்டுமே கிடையாது, என்னுடைய டீம் பிளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும். அதானே சார், மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க. இந்த படத்துல நீங்க அவன் இவன் காட்டு மிராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படிலாம் கலாச்சிருக்கீங்களே. இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்டுல எல்லாம் எவ்வளவு இதா இருக்கும்? இல்ல இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டி ரசிப்பாங்க. ஏன்னா நீங்க இந்த படத்துல மாமனாரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நானும் மாமனார் அப்படின்னா தான் பேசிட்டு இருப்பேன். அப்புறம் பண்ண அது வந்து அந்த கேரக்டருக்கான ஒரு மரியாதை தான் அது. சார் அண்ணா, நான் தான் கிங்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்றீங்களா இல்லை ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வர போறீங்களா? அதை ஒட்டி இந்த டைட்டில் வந்துட்டு நீங்க ஓகே பண்ணீங்களா? இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். அரசியல் வர சொன்னாலும் தப்பா தான் இருக்கும். சினிமா சொல்ற இப்போ அது ஒரு ஹிட்டான ஒரு டயலாக். அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டயலாக். அது அன்பு சார் வந்து இது நல்லா இருக்கு, அதுவும் இந்த கதை மூலமா கடைசியில் அந்த ஹீரோ பண்ற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது. மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவோ இல்லை அரசியலுக்காகலாம் கிடையாதுண்ணா. சார் அது மாதிரி இந்த டயலாக் ஒன்று வருது இல்லை, இங்கே வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறோம், சிங்கிளா சுத்த நான் சிம்பும் இல்லை. இது வேற. அதே மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரமாதமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு. இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் தாக்குற. இதை வேற யாராவது பண்ணால் வருத்தம் ஏற்படும். நீங்க பண்ணா நாங்களும் ரசிக்கிறோம், சம்பந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம். இது இப்படி ரசனையா இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க? அதான் ரசனையா இருக்கு. இது ஏன் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு இதை கேட்டு இருக்கிறீங்க?